வெற்றி நமதே பார்வையாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏற்கனவே மொழி குடும்பங்கள் குறித்து ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இது தமிழ் இலக்கிய வரலாறு சேதுராமன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் பிற்சேர்க்கையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழியியல் பற்றிய கருத்துக்கள் தான் உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. அதில் உலக செம்மொழிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஐயா பதிவிட்ட பதிவுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். உலகில் நிறைய மொழிகள் மக்களால் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த மொழிகள் எல்லாத்துக்கும் மொழி வடிவம், எழுத்து வடிவம் இருக்கா அப்படின்னா எழுத்து வடிவங்கள் நிறைய மொழிகளுக்கு இருப்பதில்லை. அந்த எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள், எழுத்து வடிவம் இல்லை என்றும் பொழுது அதற்கு இலக்கிய வடிவங்களும் இல்லாமல் இருக்கும். இப்படி எழுத்து வடிவம் இல்லாமல், இலக்கிய வளம் இல்லாமல் இருக்கக்கூடிய மொழிகள் செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இந்த செம்மொழிக்கான தகுதிகளை குறித்த செய்திகள் எல்லாம் இதில் அடுத்தடுத்து வருகிறது. ஒவ்வொரு கலைக்களஞ்சியமாக இருக்கட்டும், ஒவ்வொரு அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, செம்மொழிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துறது எது அப்படின்னா, ஒரு மொழியினுடைய இலக்கிய பழமை, அதுக்கப்புறம் பிற பண்பு தகுதிகளின் அடிப்படையிலும் வகைப்பாடு செய்யப்படுகிறது. உலக மொழிகளில் மிகவும் சீர் செய்யப்பட்டு செம்மையாக்கப்பட்ட சிறப்பிற்குரிய மொழிகளை மொழி அறிஞர்கள் செம்மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செம்மொழிகளை செவ்வியல் மொழிகள் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து தொடர்ந்து பாருங்கள், செம்மொழிகளுடைய தகுதிகள். செம்மொழியாக இருக்கணும்னா ஒரு மொழிக்கு செம்மொழி என்ற தகுதி அம்மொழியில் இடம்பெற்றுள்ள முக்கியமான பொதுவாக விளங்கக்கூடிய இலக்கிய படைப்புகள், கலை படைப்புகள் 2 சிறப்புகளை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்றன. அடுத்து பார்த்தோன்னா, ஒரு மொழியின் சிறப்பிற்கும் செம்மொழிக்கும் முதல் அடையாளமாக திகழ்வது அம்மொழியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இலக்கியங்கள் தான். இந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பழமையுடன் அதில் கருத்து செறிவும் இருக்க வேண்டும். ஒரு மொழியினுடைய சிறப்புகளை அம்மொழியில் படைக்கப்பட்ட இந்த ஒரு மொழியில் அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, தமிழ் மொழி தொன்மை காலமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வைத்து நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், அப்புறம் காப்பியங்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து தான் நம்ம மொழியினுடைய தொன்மையை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வரலாறு பற்றி அறிந்து கொள்வதற்கு அவை அடிப்படையாக அமைகிறது. இந்த மாதிரி அதனுடைய படைக்கப்பட்ட அந்த இலக்கியங்களுடைய வழியாக தான் அந்த மொழியினுடைய இயல்பை குறித்து அறிய முடியும். அடுத்து, ஒரு மொழியில் உருவாக்கப்பட்ட கலை படைப்புகள் அந்த மொழியின் பழமையை உணர்த்தும். நம்மளுடைய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்கள், கட்டிடக்கலை, சிற்பக்கலையில் சிறந்திருக்கக்கூடிய ஆலயங்கள் இன்றும் நிலை பெற்று நம்முடைய பாரம்பரிய பெருமையையும் தமிழர்களுடைய புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கலைப்படைப்புகள். இப்போ கலைப்படைப்புகள் அப்படின்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, இதெல்லாம் இது நமக்கே தெரிந்த ஒன்று தான். நம்மளுடைய கலை முன்னோர்கள், அரசர்கள் கட்டிய கோவில்கள் இன்று வரை பெயர் சொல்லி கொண்டு கோவில்களும் கோட்டைகளும் சிற்பங்களும் சுவரோவியங்களும் நிறைய இன்று வரைக்கு பெயர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. இதுவும் நம்முடைய சிறப்பாக இருக்கிறது. அடுத்து, கலைக்களஞ்சியங்கள் இந்த செவ்வியல் மொழி அப்படிங்கிற தகுதியை என்னென்னலாம் சொல்கிறாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கலைக்களஞ்சியங்கள் பல்வேறு விளக்கங்களை தருகிறது. அந்த விளக்கங்களில் முதல் விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிராலியர் கலைக்களஞ்சியம், அதாவது கிராலியர் அகாடமிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இலக்கியத்தில் செவ்வியல் தன்மை என்பது கிரேக்கர்களின் தொன்மையானவையான ஹோமர் முதல் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்களின் இலக்கியங்களில் பிரதிபலிக்கும் மொழி அமைப்பு அல்லது உள்ளடக்கத்தின் குணாதிசயங்களான பகுத்தறிவு, தெளிவு, ஒழுங்கு, தன்னடக்கம், மனிதநேயம் போன்றவற்றை கொண்டதாகும். இதை சொன்னது எது அப்படின்னா, கிராலியர் கலைக்களஞ்சியம்.
பழைய கிரேக்கத்தில் சிறந்தவர்கள் ஹோமர், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவர்களுடைய இலக்கியங்களில் பிரதிபலிக்கக்கூடிய மொழி அமைப்பு, அதான் நம்ம சங்க இலக்கியங்களில் பிரதிபலிக்கக்கூடிய மொழி அமைப்பு, காப்பியங்களில் பிரதிபலிக்கக்கூடிய மொழி அமைப்பு அப்படின்னு நமக்கு புரியும்படியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உள்ளடக்கம் அதில் இருக்கக்கூடிய செய்தியினுடைய குணாதிசயங்களை எல்லாம் பகுத்தறிவக்கூடியது, தெளிவாக கருத்தை எவ்வாறு கூறுகிறது, ஒழுங்கு, தன்னடக்கம், மனிதநேயம், இது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியது. இதுதான் என்னது செவ்வியல் தன்மைக்குரிய இலக்கணமாக கிராலியர் கலைக்களஞ்சியம் கூறுகிறது. இந்த கருத்தை கிராலியர் கலைக்களஞ்சியம் சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா எஸ் ரத்னசாமி அப்படிங்கிறவர் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஒரு செம்மொழி அப்படிங்கிற புத்தகத்தில் எஸ் ரத்னசாமி அப்படிங்கிறவர் மேற்குறிப்பாக இதை குறிப்பிட்டு இருக்கிறார். இது 2 செய்தி நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு 2 செய்தி கிடைக்கிறது. ஒன்று, கிராலியர் கலைக்களஞ்சியம் செம்மொழிக்கு என்ன இலக்கணம் வகுக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்று, தமிழ் ஒரு செம்மொழி அப்படின்னு ரத்னசாமி அப்படிங்கிறவர் எழுதின நூல். இந்த 2 தகவல் இதிலிருந்து சிறப்பாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்து பிரித்தானியா கலைக்களஞ்சியம். ஏதாவது செவ்வியல் தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, பழமை வாய்ந்த கலை படைப்புகளில் உள்ள ஒத்திசைவு, தெளிவு, தன்னடக்கம், பொதுமை, லட்சியம் ஆகிய கூறுபாடுகளை கொண்டதாக கருதப்படுகிறது. எல்லா கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான், அதிலும் ஒத்திசைவு, தெளிவு, தன்னடக்கம், மனிதநேயம்னு வந்தது. இங்கே பொதுமை, லட்சியம் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னா பிரித்தானியா கலைக்களஞ்சியம் செம்மொழிக்கான இலக்கணத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது. அதில் உள்ள இந்த புத்தகத்தில் பக்கம் 536 இருக்கிறது. இதுவரை கலைக்களஞ்சியங்கள் கூறிய கருத்துக்கள் செம்மொழி அப்படின்னா அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்ததாக அறிஞர்களுடைய கருத்து, இதை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் பார்க்கலாம். இந்த காணொளியை பார்த்து தேவையான செய்திகளை குறிப்பெடுத்து வைத்துக்கொள்வது, காதில் வாங்குவது சிறப்பு. உங்களுடைய பிரயாண நேரங்களிலோ இந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய பயணங்களை வீணாக்காமல் இதை கேட்டுக்கொண்டே என்ன செய்யலாம், உள்வாங்கும் பொழுது கற்றலின் கேட்டல் நன்று. அதை கேட்கலாம், கேட்கும்போது மிக சிறப்பாக அமையும். கேட்டதை பிறகு குறிப்பெடுத்து வைத்து கொள்ள வேண்டும். கேட்ட அனைத்தையுமே மனனம் செய்து அப்படியே வைத்துக்கொள்வது சாத்தியப்படாது. திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது தான் அது பயனுள்ளதாக அமையும். மீள கொணரும் பொழுது திரும்ப அது தேர்விற்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்க.